ஜோதிடர்கள் கிட்ட அதிகப்படியாக கேட்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி கற்கள் என்ன போடலாம்? எல்லாருமே ஒரு ஒரு ராசிக்கு உண்டான கல் அப்படின்றத பார்த்து, இந்த ராசிக்கு இந்த கற்கள் போட்டால் எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் நிறைய ராசி கற்கள் மோதிரமா, டாலரா இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. ராசி கற்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா காலங்களிலும் ஒரே கல் பயன்படும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏஎல்பி ஜோதிடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லக்னம் மாறிட்டே இருக்கும். 10 வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு லக்னம் மாறும். தசாபுக்திகளும் நமக்கு மாறிட்டே தான் இருக்குது. ராசி கற்கள் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது போயிட்டுருக்க ஏஎல்பி லக்னத்துக்கு ராசி கற்கள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லக்னம் போகிற வரைக்கும் மட்டும்தான் இந்த ராசி கற்கள் உங்களுக்கு பயன்படும். உங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்ன, என்ன நட்சத்திர புள்ளி போகுது, இந்த அதிபதிகள் நல்ல இடத்துல இருக்காங்களா என்ன, இதை முடிவு பண்ணிட்டு தான் நம்ம ராசி கற்கள் அணியலாமா அணியக்கூடாதா. அதுலேயுமே எந்த ராசி கற்கள் தோஷம் உள்ளது, எது தோஷம் இல்லாதது, அது சரியாக பார்த்து வாங்கணும். தோஷம் இருந்தாலும் அது தோஷ நிவர்த்தி செஞ்சு தரணும். இந்த மாதிரி தெரியாமல் நம்ம வாங்கி போட்டுட்டு அதன் பிறகு அதுக்கான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதை விட, ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில். அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் பவானி முத்துசாமி. இன்னைக்கு ஜோதிடர்கள்கிட்ட அதிகப்படியாக கேட்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி கற்கள் என்ன போடலாம்? எல்லாருமே ஒரு ஒரு ராசிக்கு உண்டான கல் அப்படின்றத பார்த்து, இந்த ராசிக்கு இந்த கற்கள் போட்டால் எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் நிறைய ராசி கற்கள் மோதிரமா, டாலரா இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் இப்போது நவகிரகங்களுடைய எல்லா கற்களையும் சேர்த்து நவகிரக மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு 9 கற்களையும் வச்சும் மோதிரங்கள் போட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி கற்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா காலங்களிலும் ஒரே கல் பயன்படும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏஎல்பி ஜோதிடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லக்னம் மாறிட்டே இருக்கும். 10 வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு லக்னம் மாறும். தசாபுக்திகளும் நமக்கு மாறிட்டே தான் இருக்குது. ராசி கற்கள் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிறந்த நட்சத்திரம், பிறந்த தசா, இதை வச்சு தான் உங்கள் ராசி கற்களை அதிகபட்சமாக அதை வச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி போடக்கூடியது அந்த தசாபுக்தி நடந்த காலங்களுக்கு மட்டும்தான் அந்த ராசி கற்கள் பொருந்தும். இப்போது போயிட்டுருக்க ஏஎல்பி லக்னத்துக்கு ராசி கற்கள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லக்னம் போகிற வரைக்கும் மட்டும்தான் இந்த ராசி கற்கள் உங்களுக்கு பயன்படும். ஓகேங்களா? அடுத்த லக்னம் போகும்போது கிரகநிலைகள் எல்லாமே மாறிடும். இன்னைக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அடுத்த 10 வருடத்திற்கு சரியில்லாத பலன்களை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். அதனால் ஒரே ஒரு ராசிக்கல் வாழ்நாள் முழுக்க போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அது உங்கள் ஜாதக அமைப்பை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். சிலருக்கு ஒரு கிரகம் நல்ல கிரகமாக நல்ல நிலையிலேயே எப்போது இருந்துகிட்ருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அதை பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கற்கள் உங்களுக்கு போகக்கூடிய லக்னம் பொறுத்தும், லக்னத்தில் என்ன நட்சத்திர புள்ளி போகுது, அந்த 2 கிரகங்கள் தான் நம்மளை இயக்கக்கூடிய முதன்மையான கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா, நம்ம லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் தான். இந்த 2 கிரகங்களில் எது வலிமை அதிகமாக இருக்குது, இல்லை எது போட்டால் நமக்கு அதிகமான நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கு அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும் நம்ம ஜாதகத்தில். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கற்களை நம்ம பரிந்துரை செய்கிறோம். அந்த ராசி கற்களுமே இந்த லக்னம் போகிற வரைக்கும் போடலாமா, எவ்வளோ காலத்துக்கு போடலாம், எதுக்கப்புறம் இப்போ நட்சத்திரங்களாக இருந்துச்சுன்னா நட்சத்திராதிபதி நல்லா இருக்கார், அதுக்காக ஒரு ராசி கற்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நட்சத்திரம் முடிஞ்சதுமே அது சரியான இடத்துல அந்த கிரகம் இல்லைன்னா அந்த மோதிரத்தையோ அந்த டாலரையோ ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதை தொடர்ந்து போட்டுக்க முடியாது. அதனால் உங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்ன, என்ன நட்சத்திர புள்ளி போகுது, இந்த அதிபதிகள் நல்ல இடத்துல இருக்காங்களா என்ன, இதை முடிவு பண்ணிட்டு தான் நம்ம ராசி கற்கள் அணியலாமா அணியக்கூடாதா. அதுலேயுமே நம்மளோட கிரகத்தோட நிலைமையை பொறுத்து எவ்வளவு கிராமில் இருக்கணும், எவ்வளோ வெயிட்டில் போடணும்,
அது மோதிரமாக போடணுமா, டாலராக போடணுமா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ராசிக்கற்கள் வாங்குறதுலேயுமே நம்ம எதர்ச்சியாக போய் யார்கிட்டயும் வேணாலும் ராசிக்கற்கள் வாங்கி போட்டுக்கக்கூடாது. ஏன்னா ராசிக்கற்களுக்கு தோஷம் உண்டு. எந்த ராசிக்கற்கள் தோஷம் உள்ளது, எது தோஷம் இல்லாதது, அது சரியாக பார்த்து வாங்கணும். தோஷம் இருந்தாலும் அது தோஷ நிவர்த்தி செஞ்சு தரணும். இந்த மாதிரி தெரியாமல் நம்ம வாங்கி போட்டுட்டு அதன் பிறகு அதுக்கான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறத விட ராசிக்கற்கள் போடாமல் இருக்கிறது கூட நமக்கு அதிக பிரச்சனைகளை கொடுக்காது. போட்டுட்டு அதன் மூலமாக சில தேவையில்லாத பிரச்சனைகளில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அதனால் ராசிக்கற்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏஎல்பி ஜோதிடரை பார்க்கணும். இல்லை நீங்கள் ஏஎல்பி ஜோதிடம் படிச்சுட்டு உங்களுக்கு எந்த கிரகம் பலமாக இருக்குது, இப்போ நான் போடலாமா போடக்கூடாதா அப்படின்றத தெரிஞ்சுட்டு போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கற்களுக்குமே ஒரு பவர் உண்டு. சிலருக்கு வந்து அதிகமாக இருக்க பவரை குறைக்கிறேன்னு ராசிக்கற்கள் கொடுப்பாங்க. கம்மியாக இருக்க பவரை அதிகப்படுத்துகிறேன்னு ராசிக்கற்கள் கொடுக்கறதும் இருக்குது. அதனால் ராசிக்கற்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமுடன் எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க. இது கிடைக்குது, நல்லா இருக்குது, எல்லாருமே எல்லாமே போடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா ராசிக்கற்களையும் எல்லாரும் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? ஏஎல்பி முறைப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ராசிக்கற்கள் எங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நாங்கள் சொல்லுவோம். அது அந்த லக்னம் போகிற வரைக்கும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். நன்றி. சித்தர் பூமி